ஒரு எம்எல்ஏவின் மாத சம்பளம் எவ்வளவு? தெரியல சார். இப்ப சம்பளம் இருக்கா எனக்கு தெரியாது. பிச்சை எடுக்கிற நாய்க்கு இதெல்லாம் ஒரு கணக்கா? சம்பளம் எல்லாம் சேர்த்து ஒரு 80,000 ரூபாய் வருது இப்போ. அப்பா சூப்பர். இந்த குரங்குகளை எல்லாம் நான் எப்படி களங்கம் இல்லாத கட்சி, லஞ்சம் வாங்காத கட்சி, ஊழல் பண்ணாத கட்சி, அவங்க குடும்பத்துக்கு சொத்து சேர்க்காத கட்சின்னு பார்க்கும்போது இது பிஜேபியோட கொள்கைகள் தான் எனக்கு பிடிச்சது. பெரிய மனுஷன் பாக்குறேன் இல்ல ஆப்பி போடுவேன். இந்த ரொல்லெல்லாம் கிட்ட வச்சுக்காத. ஒருவேளை இந்த வாக்குறுதியை நிறைவேற்றலனா ராஜினாமா பண்ணிட்டு போயிடியா அப்படின்னு சொல்லி மறுபடியும் இன்னொரு தேர்தல் வரட்டும். பதவியை ராஜினாமா பண்ணிடும். நிச்சயம் என் பதவியை ராஜினாமா செய்து விடுவேன். ஆமா சொல்லுவீங்க, ஆனா யாரு மாட்டீங்களே. இதுவும் போறவில்லை என்றால் இல்ல நாங்கள் இன்னும் எக்ஸ்ட்ரா என்ன வேலை செய்யணும்னு நினைக்கிறோமோ, என்ன சுத்தப்படுத்தணும்னு நினைக்கிறோமோ, என்னென்ன சரி பண்ணணும்னு நினைக்கிறோமோ அவைகளுக்கெல்லாம் பிஜேபி வந்து ஹெல்ப் பண்ணும். என்னங்க வயசான காலத்துல நீங்களும் இப்படி பண்றீங்களாங்க? ஒரு எம்எல்ஏவிற்கு இருக்கும் மற்ற சலுகைகள் என்னென்ன? போக்குவரத்து பஸ் உங்களுக்கு ஃப்ரீ, அப்புறம் டீசல் கொஞ்சம் கொடுப்பாங்க மாசத்துக்கு இவ்வளவுன்னு. ஒரு விதத்திலயா உனக்கு சௌரியம், பல விதத்துல உனக்கு சௌரியம். நான் சத்தியமா சொல்றேன் சார், இப்படி எல்லாம் சலுகை இருக்குன்னு தெரிஞ்சு நான் வரல. அப்பனே இந்த ரீல் எல்லாம் இங்க விடாதடி. ஒரு எம்எல்ஏவிற்கு தொகுதி மேம்பாட்டு நிதி எவ்வளவு ஒதுக்கப்படுகிறது? 2 கோடி. அது எனக்கு சரியான புள்ளி விவரமாக எனக்கு நிச்சயமா தெரியல. எனக்கு நிஜமா எனக்கு தெரியாது, நிஜமா தெரியாது. இல்ல அதை தெரிஞ்சுக்கணும் நான் இது வரைக்கும் நினைக்கல. நீங்க கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் தான் ஆமா இல்ல இதெல்லாம் யோசிக்கிறோமா. இத கூட ஒழுங்கா சொல்ல தெரியல. இவனுங்க எல்லாம் எப்படி நம்ம வேலை செய்ய போறானுங்க? அந்த கணக்கு போட்டுலாம் நான் அங்க வரல. நல்லது நடப்பதற்கு என்ன நடந்தாலும் ஓகே. ஆமா இவர் பெரிய இங்கிலீஷ் மேக்ஸின் எல்லாம் படிக்கிறவருங்க, காலேஜ் ப்ரொஃபஸரா இருந்தவருங்க. இவர் சொல்றத கேட்டுங்க. கொஞ்சம் பிராக்டிகலா பேசுவோம். ஆர்கே நகர்ல யார் ஜெயிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு? நிச்சயமா நாங்க தான். இதெல்லாம் நடக்கிற காரியமா? நான் தான் ஜெயிப்பேன். நான் தான் முதலில் பிஜேபியில எம்எல்ஏ வாங்கி நல்லது பண்ண போகிறேன். ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? எங்க பேசிக்கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களான்னு? இன்னும் பச்சை பிள்ளையா இருக்கேடா. ஆர்கே நகர்ல எத்தனை அரசு மருத்துவமனைகள் இருக்கு? 2. இல்ல சாரி 1 தான் சார். ஐயோ பாவம், கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. மருத்துவமனை எத்தனை இருக்குன்னு தெரியல. இந்த பாரு, ஏற்கனவே இந்த கட்சியில மூஞ்சிய பார்த்து சேர்த்துக்கிட்டதே பெரிய விஷயம். அது போக அவன் கைய கால பிடிச்சி கெஞ்சி இந்த வட்ட செயலாளர் பதவியா வாங்கியிருக்கேன். அதுவும் போக ஸ்ட்ரைட்டா பிரதமர் பதவிக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இப்படி இருக்கும்போது எங்களுக்கு எட்டக்க மட்டக்கா கேள்வி கேட்டு கிறுக்கு பிடிக்க வச்சுறாரா? புரியுதா? உங்களுடைய தேர்தல் கூட்டணி எந்த அடிப்படையில இருக்கும்? எங்களுடைய கூட்டணி என்பது கொள்கை தான் தீர்மானிக்கும். கூறு கட்டவெல்லாம் கொள்கையை பத்தி பேசுறாங்க. நாடே அமைச்சர் எடுத்து போச்சு. அப்புறம் ஏன் காவேரி மேலாண்மை வாரியம் இன்னைக்கு வரலையும் அமைக்கப்படல பிஜேபி அரசால? அது சொல்லுவாங்க, சொல்ல சொல்லிருக்கோம் தம்பி. எல்லா கேமராவும் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆமா எல்லாம் தான் ஓடுது. சரி சரி அடுத்த கேள்வி கேளுங்க. டெல்லியில போராடக்கூடிய விவசாயிகளை கண்டுக்காம இருக்கிறதுக்கு காரணம் என்ன? நீங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. ஒவ்வொருத்தரும் இந்த விவசாயத்துக்காக வாங்குற பணத்தை விவசாயத்துக்கு தான் யூஸ் பண்ணீங்களா? வீட்டுக்கு யூஸ் பண்ணலையா? ஒரு பொறுக்கி புறம்போக்கு மொல்ல மாதிரி முடிச்சவைக்கு கூட இந்த அளவுக்கு யோசிக்க மாட்டான். மதவெறியை தூண்டும் ராமர் கோயில் கட்டும் முடிவை பற்றி உங்கள் கருத்து? ராமர் கோயில் கட்டக்கூடாதா? எனக்கு நல்லா வரும் வேண்டாம். தமிழ்நாட்டில் பிஜேபி வருவதற்கான முதல் விதையே இதை போடுறோம். நல்லது நடக்க வேண்டும், மாற்றம் நடக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக பிஜேபிக்கு எனக்கு தாமரை சின்னத்தில் வாக்களித்து. ஒக்காமவனை இன்னும் நீ சமாளிக்கிறியா? உண்மைதான். ஆனா அதை விட அபாயகரமான கொள்கை எதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. இப்ப நீங்க பாரதிய ஜனதாவா திமுக வந்தா நாங்க நிச்சயமாக திமுக பக்கம் தான் நிற்போம். இங்க வந்தா பார், கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் ஒரு பிச்சைக்காரன், அவனோட பெரிய பிச்சைக்காரன். பிஜேபியை பொறுத்தவரையிலும் ஒவ்வொரு தலைவருடைய கருத்தும் தனிப்பட்ட கருத்தாகவே பார்க்கப்படுகிறது. அது பிஜேபியின் கருத்தல்ல அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்ன? மேடையில பேசும்போது எனக்கு என்ன வார்த்தை வருதுன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா ஆத்திரம் வருது, ஆத்திரம் வரும், அப்படியே ஆத்திரம் வருது. துரோகம் பண்றதை பார்த்தா தாங்க முடியல எங்களுக்கு. ஒன்னே ஒண்ணு நீ செய்யலாம். சொல்லுங்க. இந்த நாட்டை விட்டே ஓடி போய் இல்லங்கய்யா. அதான் நீ நாட்டுக்கு செய்யற நன்மை, நாட்டு மக்களுக்கு செய்யற நன்மை, நாட்டு ஜனங்களை பிடிச்சிருந்த தரித்திரமே ஓடி போச்சுன்னு நினைப்பாங்க. சிலர் ஆசைக்கும் தேவைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் ஊரார் கால் பிடிப்பார். ஒரு மானம் இல்லை அதில் ஈனம் இல்லை, அவர் எப்போதும் கால் பிடிப்பார்.